வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சிட்டுக்குருவிகளை காக்க நாடுகாணி சோதனை சாவடி முன்பாக குருவிக்கூட்டை அமைத்து வனத்துறை விழிப்புணர்வு, அனைத்து தரப்பினரும் பாராட்டு. சிட்டுக்குருவி இவை வீட்டுக்குருவிகள், அடைக்கலக்குருவிகள், ஊர்க்குருவிகள், சிட்டுக்குருவிகள் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. சிட்டுக்குருவிகள் உருவத்தில் சிறியவையாகவும் இளம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும். சிறிய அலகு, சிறிய கால்களுடன் காணப்படும். இவை 8 முதல் 24 சென்டிமீட்டர் நீளமுள்ளவை. பழுப்பு, சாம்பல், மங்கலான வெள்ளை என்று பல நிறங்களில் காணப்படும். கூம்பு வடிவ அலகுகளை பெற்ற இவை 27 முதல் 39 கிராம் எடை கொண்டவை. ஆண் பறவையிலிருந்து பெண் பறவை வேறுபட்டது. மேற்பாகம் தவிட்டு நிறத்தில் மஞ்சளும் கருப்பும் கலந்த கோடுகள் கொண்டிருக்கும். அடிப்பாகம் வெளுப்பாக இருக்கும். சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் சுமார் 13 ஆண்டுகளாகும். சுற்றுச்சூழல் மாற்றங்களால் உலகம் முழுவதும் மரங்களும் பறவைகளும் அழிந்தும் குறைந்தும் வருகின்றன. தற்பொழுது பல நகர்ப்புறங்களில் இவை முற்றிலுமாக அழிந்துவிட்டன. அலைபேசியிலிருந்து வெளிவரும் நுண் அலைகள், மின்காந்த அலைகளின் தாக்கம் இந்த குருவி இனத்தின் இனப்பெருக்க மண்டலத்தை தாக்கி அவற்றை மலடாக மாற்றிவிடுவதால் சிட்டுக்குருவிகளின் இனம் அழிவை நோக்கி செல்கிறது. சிட்டுக்குருவிகளின் தேவையை உணர்ந்த ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் மாதம் 20ஆம் தேதியை உலக சிட்டுக்குருவிகள் தினமாக 2010ஆம் ஆண்டு அறிவித்தது. எனவே மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடி அவற்றை காக்க போராடி வருகின்றனர். இதனை உணர்த்தும் வகையில் பல நாடுகள் அஞ்சல் தலைகள் வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளன. டெல்லி அரசு சிட்டுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கூடலூர் வன பாதுகாவலர் வெங்கடேஷ் பிரபு அவர்களின் உத்தரவின் பெயரில் இன்றைய தினம் நாடுகாணி சோதனை சாவடியில் முன்பாக சிட்டுக்குருவி மற்றும் தூக்கணாங்குருவியினுடைய கூடு அமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இச்சூழலில் கூட்டின அருகே சிறிது டப்பாவில் உணவு மற்றும் தண்ணீர் வைக்கப்பட்டு அவைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் குருவிகள் அவ்வப்பொழுது தங்கள் புதிய கூட்டினை பார்த்து செல்வதோடு அதன் மேல் அமர்ந்து செல்கின்றன. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த பட்டுக்கடைகளின் முன்பாக தூக்கணாங்குருவி கூட்டை கட்டி தொங்கவிட்டனர். இந்நிலையில் சிட்டுக்குருவி இனத்தை காப்பாற்றும் முயற்சியில் வனத்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு சிட்டுக்குருவி அழிந்து வருவதை பற்றி எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்வின் பொழுது தேவாலா வனச்சரகர் சஞ்சீவி, வனவர் சுரேஷ், வேட்டை தடுப்பு காவலர்கள் உடனிருந்தனர். வனத்துறையின் இந்த விழிப்புணர்வு அனைத்து தரப்பினரின் பாராட்டுதல்களையும் பெற்று வருகிறது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.